Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் 4 டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் சேவிங்ஸே பண்ணாதவங்களாக இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான சேவிங்ஸை பண்ணுறதன் வழியாக நாம் சேவிங்ஸ் ஹேபிட்டை, அதாவது ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்க முடியும். அப்படி பழக்கமாக மாற்றிட்டோன்னா இந்த சேவிங்ஸுங்கிறது நம்மளோட லைஃப்பில் ஒரு அங்கமாகவே மாறி அது நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு கான்ஃபிடென்ஸையுமே கொடுக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது காயின் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ₹1, ₹2, ₹5, ₹10, ₹20 இப்படியெல்லாம் காயின்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு செப்பரேட்டாக சேவ் பண்ணி வைக்கிறதன் வழியாக நம்மளால் அதை வச்சுமே அதிகமான தொகையை சேவ் பண்ண முடியும். சிறுதுளி பெருவெள்ளம், ஸ்மால் ட்ராப்ஸ் மேக் அண்ட் ஓஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி நாம் இப்படி ₹1, ₹2 சேர்க்கக்கூடிய அந்த காயின்ஸை வச்சு ₹100 500 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு நம்மளால் சேர்க்க முடியும். இப்படி சேர்க்கக்கூடிய காயின்ஸை நம்ம காய்கறி கடைகள்லையோ அல்லது மளிகை கடையிலையோ அல்லது மெடிக்கல் ஷாப்லையோ, நான் மெடிக்கல் ஷாப்பில் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மாற்றி நம்ம ரூபாய் நோட்டாக மாற்றிக்க முடியும். என்னோட காயின் சேவிங்ஸை நான் இந்த மாதிரி தான் பண்ணுறேன். இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இப்படி ₹1, ₹2, ₹5, ₹10 இதுலேயே ₹20 காயின் கிடைச்சாலும் நான் ₹20 இதிலேயே போட்டுருவேன். இப்படி சேர்க்கும்போது என்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு ₹300 500 வரைக்குமே சேர்க்க முடியுது. ஏன்னா ₹10 காயின்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும்போது அதை வச்சு சீக்கிரமே ஒரு பெரிய தொகையே சேர்ந்துடும். இதுவுமே நம்ம பண்ண வேண்டிய சேவிங்ஸில் ஒரு முக்கியமான சேவிங்ஸாக இருக்குது. ஸோ இதையுமே நம்ம கம்பல்சரி பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்ததாக சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணுறதன் வழியாக மந்த்லி நம்ம ஒரு சில அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். உங்களுடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி, இன்கம் வரக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி ₹1 சேலஞ்ச், ஒரு ₹2 சேலஞ்ச், ஒரு ₹5, ₹10 சேலஞ்ச்லாம் கூட பண்ணிக்கலாம். ₹1 சேலஞ்ச் பண்ணால் ஒரு மாதத்துக்கு ₹465 சேர்க்க முடியும். நியர்லி ₹500 நம்மளால் சேர்க்க முடியும். இதே ₹2 சேலஞ்ச் பண்ணால் அதில் ₹930 வரைக்கும் சேர்க்க முடியும். அப்புறம் ₹5 சேலஞ்ச் பண்ணால் ₹2325 சேர்க்க முடியும். அப்புறம் ₹10 சேலஞ்சுக்கு ₹4650 சேர்க்க முடியும். அதை எந்த மாதிரி சேவ் பண்ணலாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் எங்கள் ₹1 சேலஞ்சுக்கு நான் ஒரு சார்ட் போட்டிருக்கேன். அதாவது 30 டேஸாக 1 2 3 4 இந்த மாதிரியே 30 வரைக்கும் போட்டு அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமௌண்ட்டை நம்ம டிக் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த ₹465 சேர்த்துற முடியும். அதே போல் தான் ₹2 சேலஞ்ச்னால் 2 4 6 8 அந்த மாதிரி போட்டு 60 வரைக்கும் போட்டால் அதில் ₹930 சேவ் ஆகும். அதே போல் ₹5 சேலஞ்சுக்கும் ₹10 சேலஞ்சுக்கும் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படி பண்ணும்போது டெய்லியுமே நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டு சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்குமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நாமளும் ஏதோ ஒரு தொகையை சேர்க்குறோங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனில் நம்மளால் அதிகமான தொகையவே சேர்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணாதவங்க, ரொம்ப குறைவான வருவாய் தான் வருது அப்படிங்கிறவங்க ₹1 சேலஞ்சையாவது பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனை வச்சு கண்டிப்பாக உங்களாலையும் ₹10 சேலஞ்ச் வரைக்குமே செய்ய முடியும். இப்படி நாம் சேர்க்கும்போது ரொம்ப இலகுவாகவே ஆயிரக்கணக்கில் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அடுத்தது 3rd and 4th ஐடியா என்னன்னு பார்த்தா கோல்டு அண்ட் சில்வர் சேவிங்ஸ். இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது. ஆனால் கோல்டுக்கு 90% ஆஃப் த அமௌண்ட்டை நம்ம ஒதுக்குறோன்னா சில்வருக்கு ஒரு 10% ஒதுக்கினாலே போதும் தான். இப்போ 1 கிராம் கோல்டு காயின் நம்ம வாங்கணுன்னா 9765 ஆகும். இன்றைக்கான கோல்டு ரேட்டுக்கு கோல்டு ரேட் ₹9295. அண்ட் இன்றைக்கி டேட்டு 12th August 2025. இந்த ₹9295க்கு 2% வேஸ்டேஜ் அண்ட் 3% GST போடுறதுனால ₹9765 ஆகுது. இப்படி 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினா 10 கிராம் சில்வர் காயின் வாங்குற மாதிரி ஒரு ரேஷியோவில் நம்ம சேவ் பண்ணலாம். 10 கிராம் சில்வர் காயினோட ரேட் எவ்வளோ வரும்னா ₹1316 ஆகும். இது ஜிஆர்டியில் நான் சொல்கிறேன். அதுக்கு இன்னைக்கான சில்வர் ரேட் என்னன்னு சொல்லி பார்த்தா ₹126 பெர் கிராமு. ₹126 1 கிராம்னா 10 கிராம்ஸ் 1260 வரும். அப்புறம் ₹1.75 பெர் கிராம் அவங்க மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க. அப்போது ₹17.50 10 கிராமுக்கான மேக்கிங் சார்ஜ் வரும். அப்புறம் 3% GST போடுவாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ₹1316 10 கிராம் காயின் ஆகும்.
அப்புறம் கோல்டு காயின் சேர்க்குறதுனா 1 கிராம் 2 கிராம் அப்படி இல்லைனா 1 சவரன் 2 சவரன் அப்படி தான் சேர்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. 100 மில்லிகிராம்லேருந்தே ஷாப்ஸில் அவைலபிள் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி ஜிஆர்டி ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் 500 மில்லிகிராம்லேருந்தே ஆன்லைன்லேயுமே அவைலபிள் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் 1 கிராம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இன்றைக்கி வந்து 500 மில்லிகிராம்லேயே நான் வந்து இமேஜ் பார்த்தேன். இப்படி நம்ம மில்லிகிராம் காயின்ஸாக வாங்கும்போது நமக்கு மேக்கிங் சார்ஜஸ் 75 ருபீஸ் ஸ்டாண்டர்டாக போடுவாங்க. 100 மில்லிகிராம் வாங்கினாலும் சரி 500 மில்லிகிராம் வாங்கினாலும் சரி சேம் 75 ருபீஸ் தான் மேக்கிங் சார்ஜாக போடுவாங்க. அதோட ஒரு 3% ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது 100 மில்லிகிராம் காயின் நமக்கு 1035 ரூபாயிலே கிடச்சிரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 1000 ரூபாயிலே நம்மளால் வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்கிட முடியும். 1/4 கிராம் வாங்குகிறோன்னா அதுக்கு வந்து 2470 ருபீஸ், அதாவது ஒரு 2500 ருபீஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சுனாலே ஒரு 1/4 மில்லிகிராம் வந்து 1/4 கிராம் வந்து நம்மளால் வாங்கிட முடியும். ஒரு 5 ருபீ சேலஞ்ச் பண்ணோனாலே அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் போட்டோன்னா நம்மளால் 250 மில்லிகிராம் ஈஸியாக வாங்கிட முடியும். அதே போல் 10 ருபீ சேலஞ்ச் பண்ணோன்னா அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை போட்டு 500 மில்லிகிராம் காயினே நம்மளால் வாங்கிட முடியும். மில்லிகிராம்ஸில் நம்ம வாங்கினோனாலுமே அதுவுமே 22 கேரட் கோல்டு தான். அதனால் அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அப்படியே எடுத்துக்குவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம செல் பண்ணுறோன்னா 2% வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து சேம் ஷாப்புக்கு. இப்போ சேம் ஷாப்லேயே வாங்கி அதே கடையிலேயே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா அதுக்கு நமக்கு எந்த விதமான மைனஸுமே பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே எடுத்துக்குவாங்க. அதாவது அந்த காயினை கொடுத்துட்டு வேறு ஒரு ஜுவல்லரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, இதே நம்ம அதை செல் பண்ணிவிட்டு காசாக வாங்குகிறோன்னா அதுக்கு 2% மைனஸ் பண்ணுவாங்க. இதே நம்ம வேறு ஏதாவது ஒரு ஷாப்பில் வாங்கிட்டு வந்து வேறு ஒரு கடையில் நம்ம விற்கிறோன்னா அதுக்கு வந்து 4% அப்ராக்சிமேட்டாக வந்து லெஸ் பண்ணுவாங்க. இதே அதர் ஷாப்பில் வாங்கினதை நம்ம வேறு ஒரு கடையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து 3 to 6% ரெடியூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த பியூரிட்டி தான். 22 கேரட் கோல்டு காயின் நம்ம வேறு ஒரு ஷாப்பில் வாங்கி இன்னொரு ஷாப்பில் விற்கிறோன்னா, ஒரு ரெப்யூட்டட் ஷாப்பில் விற்கிறோன்னா அவங்க வந்து 3 to 6% லெஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா அவங்களால அதே காயினை அப்படியே விற்க முடியாது. இதே அதே கடையில் வாங்குகிற காயின்னா அதை அப்படியே வச்சு வேறு ஒருத்தருக்கு செல் பண்ணிடுவாங்க. இப்படி நம்ம வேறு ஒரு கடை காயினை கொடுக்கும்போது அதை அவங்க மெல்ட் பண்ணி வேறு ஒரு காயினை மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சில சார்ஜஸ்லாம் ஆகும்ல, அதுக்காக தான் இந்த 3 to 6% லெஸ் பண்ணுவாங்க. இதே நம்ம சின்ன கடையில் விற்கிறோன்னா, அதாவது லோக்கலாக இருக்கக்கூடிய சின்ன கடைகளில் விற்கிறோன்னா அவங்க வந்து 2 to 4% லெஸ் பண்ணி பேலன்ஸாக அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. பேலன்ஸுக்கு வந்து நம்ம வேறு ஒரு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது சில்வருக்கு வரலாம். சில்வரில் வந்து 10 கிராம் சில்வர் காயினை பற்றி பார்த்தோம். ஆனால் 10 கிராம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. 1 கிராம் 2 கிராம் 5 கிராம்ஸ் இந்த மாதிரியே நமக்கு அவைலபிள் இருக்குது. ரொம்ப பெருசாக போகணும்னு சொல்லி பார்த்தா 25, 50, 100, 250 இன்னும் 1 kgக்கெலாம் கூட அவைலபிள் இருக்குது. இதை நாம் செல் பண்ணுறோன்னா, செல் பண்ணிவிட்டு காசாக வாங்குகிறோன்னா 5% லெஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அதுவும் சேம் ஷாப்பில் வாங்கும்போது. இதே வேறு ஒரு கடை காயினை கொடுத்துட்டு நம்ம வந்து காசாக வாங்குகிறோன்னா அதுக்கு வந்து 7 to 9% நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக 7 to 9% டிடெக்ஷனுங்கிறது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு பொருளாக வாங்கும்போது வேறு கடையில் வாங்கின கோல்டு காயினோ கோல்டு பாரோ அதுக்கு 7 to 9% லெஸ் பண்ணுவாங்க. இதே நாம் ஒரே கடையில் வாங்கின அந்த சில்வர் பாரையோ சில்வர் காயினையோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு ப்ராடக்டாக வாங்குகிறோன்னா, வேறு கோல்டு ஜுவல்லோ அல்லது சில்வர் ஜுவல்லோ வாங்குகிறோன்னா அதுக்கு வந்து 1% மட்டும் லெஸ் பண்ணுவாங்க. பட் வேறு கடையில் வாங்கின கோல்டு காயினையோ அதாவது சில்வர் காயினையோ சில்வர் பாரையோ நம்மளால் வேறு கடையில் செல் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா கோல்டு காயினுக்குமே வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு சேம் ஷாப்லேயே செல் பண்ணுறது நமக்கு வந்து பெஸ்ட்டு. இஃப் இன்கேஸ் நம்ம வந்து சில்வர் காயினாக வாங்காமல் கொலுசு இல்லாட்டினா வேறு சில்வர் ஜுவல்லரியாக வாங்கியிருக்கோன்னா அதுக்கு வந்து 25% சேம் கடையிலேயே வாங்கினாலே வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட பியூரிட்டி அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். இதே அதர் ஷாப்பில் வாங்கின கொலுசையோ இல்லை வேறு எதையோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா அப்போ வந்து 35% லெஸ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன அளவில் இருந்தால் கூட பரவாயில்ல, மில்லிகிராம்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து கோல்டு காயின் சில்வர் இந்த மாதிரி ரெண்டுத்துலேயுமே முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். பெட்டர் லேட் தேன் நெவர்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இது வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸே பண்ணலைனாலுமே கூட இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களாலேயும் கண்டிப்பாக நிறைய தொகையை சேமித்து வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாமா? பாய்.